வெல்கம் டு தமிழ் ஈஸி ஹிந்தி. இது வரைக்கும் நம்ம 1 to 8 ஸ்டெப்ஸ் பார்த்துருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம 9th ஸ்டெப் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடுவேன், போவேன், தூங்குவேன், எழுவேன், உடைப்பேன், படிப்பேன், பாடுவேன், ஆடுவேன், விளையாடுவேன், கொண்டு வருவேன். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நான் ஒரு வேலையை இதுக்கப்புறம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம். இப்போ செய்கிறது கிடையாது, கடந்த காலத்தில் செஞ்சது கிடையாது. இனிமேல் நான் ஒரு வேலையை செய்ய போகிறேன், கொண்டு வருவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், எழுதுவேன், படிப்பேன், இந்த மாதிரி இதுக்கப்புறம் நான் ஒரு வேலையை செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம சென்டென்ஸ் எப்படி அமைக்கணும், வாக்கியம் எப்படி அமைக்கணும் ஹிந்தியில் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் பேஸ் வேர்ப் கூட ஊங்கா இந்த வார்த்தையை சேர்த்து பயன்படுத்தணும். நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். மே கல் ஸ்கூல் ஜாவுங்கா, நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போவேன். மே ராத் கோ சோவுங்கா, நான் நைட்டு தூங்குவேன். மே சுப ஜல்தி உட்டுங்கா, நான் மார்னிங் சீக்கிரம் எழுந்திருப்பேன். மே கானா காவுங்கா, நான் சாப்பாடு சாப்பிடுவேன். மே இசை தோடுங்க, நான் இதை உடைப்பேன். மே துமாரே லியே லாவுங்கா, நான் உனக்காக கொண்டு வருவேன். மே தோஸ்தோ கே சாத் கேளுங்கா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுவேன். மே அப்படின்னா கானா குத் பனாவுங்கா, நான் என்னோடய ஃபுட்டை நானே சமைச்சிக்குவேன். குத் மீன் செல்ஃப், நானே செய்வேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் வேர்ப் கூட ஊங்கா சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். जा प्लस ऊँगा जाऊँगा, सो प्लस ऊँगा सोऊँगा, उठ प्लस ऊँगा उठूँगा, का प्लस ऊँगा खाऊँगा, तो प्लस तोड़ प्लस ऊँगा तोड़ूँगा, ला प्लस ऊँगा लाऊँगा, केल प्लस ऊँगा केलूँगा, बना प्लस ऊँगा बनाऊँगा. இப்போ இதில் மே அப்படின்னு சொல்கிறது இங்கே நான் உங்களுக்கு மேலாக கொடுத்துருக்கேன், ஆண்பாலாக கொடுத்துருக்கேன். அதனால ஜாவுங்கான்னு கொடுத்துருக்கேன். இதே இந்த மே அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபெமேலாக இருந்ததுன்னா இங்கே என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், ஜாவுங்கி, சோவுங்கி, உட்டூங்கி, காவுங்கி, இந்த மாதிரி கீ சேர்த்து பயன்படுத்தணும். இதில் கா கீ தான் வருமே தவிர நான் அப்படின்றது சிங்குலர் தான். ஒன்று ஆண்பாலாக இருக்கலாம், இல்லை பெண்பாலாக இருக்கலாம். இங்கே ப்ளூரல் வர்றதுக்கு வராது. அதனால் இங்கே கே உடைய உபயோகம் இருக்காது. ஒன்று கா இருக்கும், இல்லை கீ இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாக்கியம் அமைச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.